வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் ஆகியோர் இன்று சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டிற்கு இடையே இருதரப்பு ரீதியில் சந்தித்து நிதி, பொருளாதாரம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பெரும் எண்ணிக்கையில் உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். இயன்ற அனைத்து மனிதாபிமான உதவிகள் மற்றும் நிவாரண உதவிகளை ஆப்கானிஸ்தானுக்கு வழங்க இந்தியா தயார் என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் ஜிஎஸ்டி வசூல் 1,86,000 கோடியாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 6.5% வளர்ச்சியாகும். உலக உயிரி தொழில்நுட்ப சக்தியாக மேம்படும் வல்லமை இந்தியாவிற்கு இருப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர் செயல்பாட்டு உயிரி தொழில்நுட்ப வசதிகளை அவர் தொடக்கி வைத்தார். 2018ஆம் ஆண்டு இதே நாளில் தொடங்கப்பட்ட இந்தியா போஸ்ட் பட்டுவாடா வங்கி இதுவரை 12 கோடிக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை சேர்த்துக் கொண்டு பல கோடி டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மேற்கொண்டதுடன் வங்கி சேவைகளை வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கே சென்று வழங்கும் வசதிகளையும் செயல்படுத்தி வருகிறது. நாட்டின் கல்வி கட்டமைப்பில் டிஜிட்டல் வசதிகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புகுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். 65வது NCERT நிறுவன நாள் விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். புதுச்சேரியில் வீடு வீடாக சென்று மருத்துவம் சார்ந்த விவரங்களை அடிப்படையில் சேகரித்து பதிவேற்ற ஏதுவாக சுகாதாரத்துறையில் பணிபுரியும் 220 ANM செவிலியர்களுக்கு மாநில அரசு தலா 20,000 ரூபாய் மதிப்பில் கை கணினி வழங்கியுள்ளது. சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கை கணினிகளை வழங்கினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.